நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இறுக்கமான உணர்வுகள், இறுக்கமான கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நிறையா நேரங்களில் நம்ம ஓவர்வீமிங் ஃபீலிங்ஸோட போராட வேண்டியது இருக்கும். என்னடா இது வாழ்க்கை, ஏன் இப்படிலாம் நடக்குது, என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, இதெல்லாம் எப்படி நான் ஹேண்டில் பண்ணி வெளியில் வர முடியும், இந்த வேலையை நான் எப்படி முடிக்க முடியும், இல்லை இந்த செயல்களை எப்படி பண்ணிட முடியும், ஈஸியாக அதுலேருந்து எப்படி வெளிவருவது, இந்த மாதிரியான பல கேள்விகள் மனசில் அந்த இறுக்கமான உணர்வுகளுக்கு எதிராக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்மளை அறியாமலே நம்ம ரொம்ப ஒரு மன இறுக்கத்தோட தொடர்ந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்களோட தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். எல்லா பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம சந்தோஷமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். எதையுமே கரெக்டாக பண்ண முடியாது, எந்த செயலையும் ஈஸியாக நம்ம நினச்சபடி பண்ணிடவே முடியாது. இத்தனை உணர்வுகளுக்கு பேர் தான் ஓவர்வீமிங் ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளை அறியாமல் ரொம்ப ஒரு கஷ்டமாக இறுக்கமாக வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இதுலேருந்து எப்படி வெளிவருவது, இதற்கான ஒரு 8 ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தோட இறுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சந்தோஷமாக நகர்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தோட எந்த மூலையிலிருந்து கேட்டாலும் நண்பா நண்பி உங்களுக்கு ஒரு அழகான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு? சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களோட மன இறுக்கம், மன கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா? ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? மறக்காமல் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் RJ Mano த தமிழ் மோட்டிவேஷனல் அண்ட் தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இந்த பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்காஸ்ட் முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயாக ரன் ஆகிட்டே இருக்குது. உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட கமெண்ட்ஸ், தாட்ஸ் எல்லாத்தையும் RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8 ஸ்ட்ராட்டஜிஸ் டு மேனேஜ் ஓவர்வீமிங் ஃபீலிங்ஸ். இந்த ஓவர்வீமிங் ஃபீலிங்ஸ்ன்றது ஒரு சம் பாயிண்டில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இந்த ஃபீலிங்ஸை நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். நம்ம மைண்டு இந்த விஷயத்தை பண்ணுன்னு சொல்லும், ஆனால் நம்மளால் அதை பண்ண முடியாது. நம்மளை அறியாமலே நம்ம உறைஞ்சு நிற்போம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இறுக்கமான உணர்வுகள் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஏன் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலைகளில் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பளுவாக இருக்கலாம், வேலை சுமையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்சது எதையுமே அடைய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்கவங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சில விஷயங்கள் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும், எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அதை நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய அந்த மன இறுக்கத்தை ஈஸியாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதை மாற்ற முடியுமா இல்லையா அப்படின்றது அடுத்த விஷயம். பட் ஆனால் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ரியாக்ஷன், மன இறுக்கத்தை நீங்கள் ஈஸியாக வெளிக்கொண்டு வர முடியும். அந்த மன இறுக்கம்ன்றது உங்களை ரொம்பவே பாதிக்க செய்யும், உங்களோட மைண்டை ஹைஜாக் பண்ணும். மைண்டை ஹைஜாக் பண்ணுறதுனால நீங்கள் எதையுமே ஃப்ரீயாக நீங்கள் நினச்சபடி பண்ணிட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த நேரங்களில் இந்த ஓவர்வீமிங் ஃபீலிங்ஸ்னால கஷ்டப்படும் பொழுது அதை எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும்? இந்த மன இறுக்கத்திலேருந்து வெளியே வரும் பொழுது நம்ம நினச்சபடி நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தோம்னா, கிரவுண்ட் யுவர் செல்ஃப் இன் த ப்ரெசன்ட் யூஸிங் 5 4 3 2 1 டெக்னிக்னு சொல்லுவாங்க. 5 4 3 2 1 டெக்னிக் அப்படின்னா என்னங்க? இது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்னான டெக்னிக்ங்க, ரொம்ப ப்ரூவ் பண்ணப்பட்டிய ஒரு உண்மை. ஸோ நீங்கள் ரொம்ப மன இறுக்கமாக ஃபீல் பண்ணும்பொழுது, ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணும்போது, கஷ்டமாக ஃபீல் பண்ணும்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். 5 பார்த்தோன்னா, லுக் அரவுண்ட் அண்ட் நேம் 5 things you can see right now from where you are. நீங்கள் இப்போ மன இறுக்கத்தோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை சுற்றி பாருங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு 5 விஷயத்தை நீங்கள் நேம் பண்ணுங்கள், அதை சொல்ல ஆரம்பிங்க. அதுக்கான டைம் எடுக்கும்ல, அதை சொல்லுங்கள். 2வது, லிசன் அண்ட் நேம் 4 things you can hear. அதுக்கப்புறம் சவுண்டு,
ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறது. ஒரு 5 விஷயங்கள், 5 சவுண்டு உங்களை சுற்றி என்ன கேட்குது அப்படின்றத லிசன் பண்ண ஆரம்பிங்க. 3 வந்து நோட்டீஸ் 3 திங்ஸ் யூ கேன் டச் லைக் த பேஜஸ் ஆஃப் நியர் பை புக். அதாவது இது என்னென்னா, நீங்கள் டச் அந்த உணர்வுகள், இதை டச் பண்ணும்போது உங்களுடைய அந்த உணர்வுகள் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். 2ன்றது வந்து நெக்ஸ்ட் கம் 2 ஸ்மெல்ஸ், முகர்தல், அந்த வாசம், அந்த ப்ரீத்தில் வரக்கூடிய அந்த ஒரு வாசத்தை நீங்கள் 2 சுமல்கள் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நேம் சம்திங் யூ கேன் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபுட்டோ, சூப்போ, வாட்டரோ, எதுவாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி பாருங்கள். இந்த 5 4 3 2 1 ஸ்ட்ராட்டஜி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப மனம் இருக்கும் பொழுது அது ஈஸியாக வெளிவரும். ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஸோ இதில் உங்களுடைய ஐம்புலன்களையும் நீங்கள் அந்த சென்சஸையும் நீங்கள் உங்கள் மனசில் வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் கொடுக்குறீங்க. எப்போவுமே நம்ம மனசில் ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஐம்புலன்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நடக்கும்பொழுது, சாப்பிடும் போதோ, டேஸ்ட் நீங்கள் ஒரு ஃபுட்டை பண்ணுறீங்க, இல்லை நல்ல ஒரு ஃப்ரீஸியான ஒரு ஃப்ளவர் ஸ்மெல்லை நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறீங்க, டச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மைண்டு வந்து அதில் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மன இறுக்கத்தில் இல்லை பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதுலேருந்து உங்கள் மைண்டுக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் கிடைக்கும், ஒரு இன்டர்வல் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்பின்னிங் தாட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே கொடுக்கும்போது அந்த மினி மொமெண்ட் வந்து உங்கள் மைண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் மைண்டை புல் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ஒரு டைம் பண்ணுறது கிடையாது, ஒவ்வொரு டைம் நீங்கள் பண்ணும்பொழுது ஈஸியாக வெளியே வர முடியும். இதை நிறைய டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறையாவே வந்து ரிசல்ட் இருக்குது. 5 4 3 2 1 டெக்னிக்னு சொல்லிட்டு இதை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த மன இறுக்கமான பிரச்சனைகள் வந்து வெளிவர முடியும். இரண்டாவது என்னென்னு பார்த்தோன்னா, க்ளீன் அப் யுவர் இம்மீடியட் சரௌண்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவுட்டர் ஆர்டர் இன்னர் காம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியில் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வெளி தோற்றத்துலையும் சரி, நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, ஒழுங்காக நம்ம ரொம்ப டிசிப்ளினாக நம்ம அழகாக வச்சுட்டு இருக்கும்போது நம்ம இன்னர் பீஸ், இன்னர் சரௌண்டிங், இன்னருக்குள்ளே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும், நல்ல ஒரு அருமையான ஒரு உணர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ், பாசிட்டிவான கோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் அப் யுவர் இமீடியட் சரௌண்டிங்ஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய இந்த மன இறுக்கம், அந்த திருப்பி வெந்த புண்ணிலே வேல் பேச்சிருப்போம், வேலை பாய்ச்சாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்பொழுது உங்களோட சரௌண்டிங்ஸை நீங்கள் மாற்றும் பொழுது ஈஸியாக நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வெளிவர முடியும். 3வது பார்த்தீங்கன்னா, ரூத்லெஸ்லி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஸோ எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை ஃபஸ்ட் லாஸ்ட்டு பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி எது ஹை ப்ரையாரிட்டி இருக்கோ அதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் அட் அ டைமிங்கில் முடிக்கணும், அட் அ டைமிங்கில் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்களுடைய மனசுக்கு நன்மை தரக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிங்க. 4th பாயிண்ட் பார்த்தோன்னா, ஸ்டாப் ஆக்சிடென்ட்லி மல்டி டாஸ்கிங். எல்லா பேரும் என்ன சொல்லுவாங்க, மல்டி டாஸ்கிங் இஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வேலைக்காக மட்டும் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் கூட. ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுத்தாகணும். அதை விட்டு நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், வீட்டோட மணி பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரிலேஷன்ஷிப் கொடுக்குற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 6 பிரச்சனைகளை மனசில் வைக்கும் பொழுது நம்மளால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. கடைசியில் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகிறோம். இப்போது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எதை ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த மல்டி டாஸ்கிங்கை ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த மல்டி டாஸ்கிங் இஸ் நத்திங். ஸோ ஒன்லி சிங்கிள் டாஸ்க் தான் வந்து நம்ம உண்மை. நம்ம மனசில் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை பண்ணும்பொழுது அதில் ரொம்ப எஃபெக்டிவாக ப்ரொடக்டிவாக இருப்போம். பட் ஆனால் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்பொழுது அதில் அந்த ப்ரொடக்டிவ்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேக் த நெக்ஸ்ட் டைனி ஸ்டெப்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, இல்லை ஒரு பெரிய எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும், இல்லை ஒரு பெரிய ப்ராஜெக்டை முடிச்சாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அதை டைனி ஸ்டெப் எடுத்து வைங்க. லைட்டாக நகர்வதும் கூட, நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி நகர்வதும் கூட வெற்றி அடைவதற்கான ஒரு முயற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஒரு நெக்ஸ்ட் டைனி ஸ்டெப் எடுத்து பாருங்கள். ஒரு பெருசாக பார்த்து நம்ம போய் ஒரு பெரிய வாலில் முட்டுறதோட சின்னதாக எலி இப்படி ஒரு மலையை நோண்டி எடுக்குமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ யுவர் இம்பல்சஸ் சார்ட் ஆஃப். என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்கல, அது எனக்கு ஒன்றும் ஃபன்னாக இல்லை, எனக்கு இந்த விஷயத்தை இப்படி பண்ணும்போது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தோன்னா அது கூட உங்கள் மனம் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். என்னடா அது பிடிக்காத வேலையில் எத்தனை வருஷம் தான் இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான எல்லா சக்தியும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, இன்றைக்கி இருக்க வாழ்க்கையை நாளைக்கு ஈஸியாக மாற்றி காமிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் அந்த உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் மனசில் ரொம்ப சந்தோஷத்தை, ரொம்ப ஃபன்னாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை மனசில் வச்சு, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை ஈஸியாக வர ஆரம்பிக்கும். அந்த மன இறுக்கம்ன்றதே தெரியாமல் அப்படியே விலகி ஓடிடும்னு சொல்லுவாங்க.
அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா ரீதிங்க் யுவர் டு டூ லிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு டு டூ லிஸ்ட் வச்சுக்கணும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும். நிறைய இடங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம அதை பேசும்போது ஒரு லாங் லிஸ்ட் வந்து பண்ணும்போது ஒரு லிஸ்ட்டாக நம்ம போடும்போது டு டூ லிஸ்ட்லாம் வச்சு பண்ணும்போது அது கொகிசிவாக இருக்கும், மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஓவர் விமிங்லாம் வந்து லெஸ் ஓவர் விமிங்காக மாற்றும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கும் போது ஈஸியாக நீங்கள் அந்த ஸ்கெடியூலில் எழுதி அதை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ரேடிக்கலி அக்செப்ட் வாட் யூ கேனாட் டூ ஆர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இவ்வளோலாம் பண்ணிட்டும் உங்களால் முடியலை, ஒரு சில விஷயங்கள் எப்பயுமே யோசிக்கணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமை நல்லா எழுதணும் அப்படின்னு நல்லா எழுதலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் மாற்றி அமைக்கணும்னா அது முடியவே முடியாதுல்ல. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு ஏன்டா அப்படி வாழ்க்கை அமைஞ்சது, எனக்கு பிடிக்காத வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. நிறைய நேரங்களில் நம்ம முடிவுகளை நம்ம எடுக்காமல் மற்றவங்களை எடுக்க விட்டுருப்போம். நம்ம எடுத்திருந்தோம்னா இன்றைக்கி நீங்கள் பிடிச்ச வாழ்க்கைக்கு நீங்கள் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் வாட் எவர் யூ ஆர் லிவிங் நவ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளில் தான் இருக்குது. நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படி தான். இப்போ ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது. ஸோ அடுத்தவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணுறது நீங்கள் மாற்ற முடியாது. அதை போய் அவங்க மைண்டில் போய் நீங்கள் ரீப்ரோக்ராமிங் பண்ண முடியாதுங்க. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை மாற்றி பாருங்கள். உங்களால் என்னத்தை ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மேனேஜரை மாற்ற முடியாது, நீங்கள் வேலை மாறணும். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலை, அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க, அவங்க வேணும் தொல்லை கொடுத்துட்ருக்காங்க, அவங்கள்ட்ட விலகி இருங்கள், அதுதான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த உலகத்தில் என்னடா கொரோனா அப்படி வந்துருச்சு, ஏன்டா அப்படி வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஆனால் அதை மாற்றி அமைக்க முடியுமா, முடியவே முடியாது. ஏன்னா அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுலேருந்து உங்களால் சேஃபாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கடைசியாக ஃபைனலாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, இது கரெக்டாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அங்கே தான் நம்மளோட மன இறுக்கம் ஆரம்பிக்குது. ஐயோ இது நடக்கலையே, எனக்கு இது பண்ணவே இல்லை, இது முடியலையே, என்னால் எனக்கு ஆன்சைட் கிடைக்கலனா அது ஒரு பிரச்சனை, அதை மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் வேறு ப்ராஜெக்ட் போகலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். அதே எனக்கு வீசா கிளிக் ஆகலாம், லாட்டரியில் கிளிக் ஆகலாம், அதை உங்களால் மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அது ஒரு லக்கு, அது உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, அதை மாற்றி அமைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மாற்றி அமைக்க முடியாத விஷயங்களில் உங்கள் மனசை நிலைநிறுத்தாதீங்க, அது உங்களுக்கு மன இறுக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இத்தனை முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த மன இறுக்கத்தை அப்படியே குறைச்சி ஓவர் மீன் ஃபீலிங்ஸ்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஜாயஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சதாக மாற்றி அமைச்சு கொண்டு வெற்றிகரமாக வாழ முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இது முயன்று பாருங்கள். முயன்று பார்த்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் உங்களுடைய மன இறுக்கமான ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றத மறக்காம RJMan_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம், நம்ம பேசலாம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட்லையும் பேசலாம், உங்களுடைய கொஸ்டின்ஸ் இந்த பாட்காஸ்ட்டில் இடம் பண்ணலாம். இது எல்லாமே பண்ண முடியும். எப்படின்னா RJMan_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் பண்ணாலும் லிசன் பண்ணாலும் RJMan இந்த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் அந்த பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கோ. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா நம்ம பாட்காஸ்ட்டை 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு எபிசோடில் ஒரு சூப்பரான ரொம்ப தாட்ஃபுல்லான உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது RJMan. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ, இது நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க RJMan, இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, டேக் கேர் நண்பி, சந்தோஷமா இருங்க.